ஏய், என்னாச்சு? காலையில டென்ஷனா இருக்க? அதுவா 10 மினிட்ஸ் லேட்டா வந்ததுக்கு நம்ம மேனேஜர் திக்குவாய் திவாகர் இருக்கான்ல, காலையிலே காய்ச்சி முச்சுன்னு கத்துறாண்டி. தலைவலியே வந்துருச்சு. ஆமா, நீ ஏன் டெய்லி லேட்டா வர? எல்லா ஸ்டாஃபும் வர மாதிரி ஷார்ப்பா 9 o'clock வர வேண்டியதானே? நம்ம தப்பு பண்ணா திட்டதான் செய்வாங்க. இல்லடி, எல்லா வேலையும் முடிச்சிட்டு 8 மணிக்கே வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். இங்க இருக்கிற பூந்தமல்லியில இருந்து போரூர் வர்றதுக்கு உனக்கு 1.5 மணி நேரம் ஆகுதா? நீ ஏன் கேட்க மாட்ட? இன்னைக்கு அவசரத்துல ஹெல்மெட்டை மறந்துட்டு வந்துட்டேன். தண்டத்துக்கு போலீஸுக்கு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி 500 ரூபா ஃபைன் கட்டிட்டு வந்தோம். பெட்ரோல் பங்க் போனா 1/2 கிலோமீட்டருக்கு கியூ நிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டிராபிக்ல கண்டவன திட்டிக்கிட்டு டென்ஷனோட வந்து என்னை இறக்கி விட்டு போனாரு. இங்க வந்தா இந்த மேனேஜர் வேற. சின்ன பசங்க டீச்சர் கிட்ட சொல்ற காரணம் இது. நீ ஒரு குடும்ப தலைவி, உன்னை நீ மாத்திக்க, அதுதான் உனக்கு நல்லது. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? 6 மணிக்கே வீட்ல இருந்து வர சொல்றியா? 6 மணிக்கு கிளம்ப சொல்லல, ஒரு 2 வீலர் வாங்குன்னு சொன்னேன். உன் புருஷனுக்கு பிபி ஏத்தாம நீ கரெக்ட் டைம்க்கு ஆஃபீஸ்க்கு வருவேன்னு சொன்னேன். ஆஃபீஸ் டைம்ல லைசன்ஸ், ஆர்சி புக்கு, ரோட் டாக்ஸ்னு அலைய முடியாதான் நான் அப்ளை பண்ணல. லீவ் போட்டா இன்சென்டிவ் போயிடும். நடக்கிற கதையை பேசு. நான் சொல்ற 2 வீலர் நீ வாங்கினா உனக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ஹெல்மெட் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் கூட தேவையில்லை, 1/2 hour லைன்ல இருந்து பெட்ரோல் கூட போட தேவையில்லை. அப்போ சைக்கிள் வாங்க சொல்றியா? நான் சொல்றது கேளடி. இப்ப புதுசா பேட்டரி வண்டி வந்திருக்கு. என்ன, எவரடி பேட்டரியா? முந்திரி கொட்டையாட்டம் முந்தாம சொல்றது கேளு. சார்ஜபிள் பேட்டரி. நம்ம செல்போன் சார்ஜ் பண்ற மாதிரி இந்த வண்டியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். எங்க வீட்ல ஏசிக்கும் வாஷிங் மிஷினுக்கும் கரண்ட் பில்லு கட்டவே நாக்கு தள்ளுது. இதுல 2 வீலருக்கு சார்ஜ் போட்டா என் பட்ஜெட்ல துண்டு விழுந்துருமா? நான் சொல்ற வண்டிக்கு 4 hours சார்ஜ் போட்டா 1.5 யூனிட் தான் செலவாகும். அதுல நீ 4 நாள் கூட ஆபீஸ் வந்து போயிடலாம். ஒரு நிமிஷம், உன்கிட்ட தான் வண்டி இல்லையே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என் சித்தி பொண்ணு இந்த ஷோரூம் தான் ஒர்க் பண்ற. அவ தான் என்கிட்ட சொன்ன. உனக்கு வேணும்னா இன்னைக்கு ஈவினிங் ஷோரூம்ல போய் பார்க்கலாம். எங்க ஆரோக்கிய சண்டைன்னு போர்டு போட்டிருக்கு? இங்க போனா ஆரோக்கியமா தானே வாழ முடியும். எப்படி ஆபீஸ்க்கு சீக்கிரம் போக முடியும்? உள்ள வாடி, எனக்கு எல்லாம் பிடிக்கும். இந்த 2 வீலரை பற்றி என்கிட்ட சொன்னது இவங்க கிட்ட தெளிவா சொல்லு. அக்கா, இந்தியாவிலே பல எலக்ட்ரிக்கல் பைக் இருந்தாலும் ஏடிஎம்எஸ் எலக்ட்ரிக்கல் பைக் வேறுபடுவதற்கு முக்கிய காரணம் அக்ரலிக்கால் வடிவமைக்கப்பட்ட மிக ஸ்ட்ராங்கான பைக். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஏடிஎம்எஸ் எலக்ட்ரிக்கல் பைக் நாங்க தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுல மொத்தம் 18 மாடல் இருக்கு. இதுல 10 மாடலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்ல, லைசன்ஸும் தேவையில்ல, ஏன் நீங்க பெட்ரோல் கூட போட தேவையில்ல. எல்லா வண்டியுமே சார்ஜபிள் பேட்டரியால் ஆனது. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2100 முறை சார்ஜ் போட்டுக்கலாம். நீங்க ஒரு தடவை சார்ஜ் போட்டாலே போதும், 80ல இருந்து 100 கிலோமீட்டர் வரை ஓட்டலாம். இந்த பேட்டரியோட லைஃப் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரை வரும். அது மட்டும் இல்லாம இந்த பேட்டரி யூஸ் அண்ட் த்ரோவும் கிடையாது. இந்த பேட்டரியை ரீயூஸ் பண்ணி திரும்பவும் நீங்க 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரை ஓட்டலாம். இந்த பேட்டரி முழுக்க முழுக்க காப்பர் வயரால் ஆனது. இது 300 டிகிரி ஹீட்டை கூட தாங்கக்கூடியது. எவ்வளவு ஹீட் ஆனாலும் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி எப்பயுமே கூலிங்கா வச்சுக்கிறோம். மழை காலத்துல கூட தண்ணி உள்ள போனா கூட இந்த வண்டியை நம்ம ஓட்டலாம். முக்கியமா இந்த வண்டி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, லேடிஸ்க்கு, ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க சில்ட்ரனை ஸ்கூலு, பார்க்கு, பீச் கூட்டு போறதுக்கும், மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிட்டில ஒர்க் பண்ற கேர்ள்ஸ் கரெக்டான டைமுக்கு அவங்க வேலைக்கு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் சார்ஜ் போடணும்னு சொல்லவே இல்லையே. மினிமம் 3 to 4 hours வரைக்கும் சார்ஜ் போடலாம். இதுக்கான கரண்ட் செலவு வெறும் 1.5 யூனிட் மட்டும்தான். நைட்டு நீங்க சார்ஜ் போட்டா சார்ஜ் ஃபுல்லா ஆனதும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அது மட்டும் இல்லாம 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க டெய்லி 50,000 வரையும் சம்பாதிக்கலாம். அப்படியா? ஆமா, இந்த வண்டி வாங்கினா ஹெல்மெட் தேவையில்லையா? ஹெல்மெட்டுங்கிறது நம்ம பாதுகாப்புக்கு நினைச்சு போட்டுக்கிட்டா நமக்கு தானே நல்லது. சரி வாங்கக்கா, போய் மாடல்ஸ் பார்க்கலாம்.
பைக் பிடிச்சிருக்கு, இதே கலர்ல புக் பண்ணிடுங்க. ஓகே அக்கா. ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி ஏடிஎம்எஸ் எலக்ட்ரிக் பைக் நாங்க புக் பண்ணிட்டோம். நீங்க? ADMS எலக்ட்ரிக்கல் பைக் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 18 மாடல்கள் உள்ளன. பெண்களுக்கு மட்டும் இல்லங்க, ஆண்களுக்காகவும் ஸ்போர்ட்ஸ் பைக்கும் இருக்கு. மற்ற எலக்ட்ரிக்கல் பைக்கை விட நம்ம ADMS எலக்ட்ரிக்கல் பைக் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது லித்தியம் அயன் ரீயூசபிள் பேட்டரியால் ஆனது. இப்படிப்பட்ட பல சிறப்பம்சங்கள் கொண்ட ADMS எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூம் அமைந்துள்ள இடம் ஆரோக்கிய சந்தை, பிளாட் நம்பர் 7, முகலிவாக்கம் மெயின் ரோடு, மதனந்தபுரம், முகலிவாக்கம், சென்னை 125. ஃபோன் நம்பர் 9789999933, 9710999933, 955123344.